கொள்ளையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோம். டி-ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க கருத்தாளர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் திருமணி, நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேங்க ஐயா. ஐயா கண்டிப்பா நல்லா இருக்கீங்க. உங்களோட உள்நோக்கம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு உள்நோக்கமும் இல்லைங்க. அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குல்லங்க. எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, சட்டத்தை மீறி ஒரு போராட்டம், சட்டத்தை உடைப்பங்கிறான், சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு ஒருத்தர் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை அப்ப அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன் அரெஸ்ட் பண்ணல எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் சொன்ன விஷயம் தான், சீமான அவனோட பாலியல் குற்றவாளியாத்தான் அரெஸ்ட் பண்ணணும். அவன் அரசியல் கைதியை அரெஸ்ட் பண்ணவே கூடாது. அவன் நோக்கம் என்பது என்னை அரசியல் கைதியா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கான். அவன் மாட்டுக்காகவோ கல்லுக்காகவோ எதுக்காகவும் போராட்டம் நடத்தல. என்னை அரசியல் கைதியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் யோகியன் ஆயிடுவேன். இன்னைக்கு விஜயலட்சுமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டும், எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். அவங்க எனக்கு நீதி வேணும்னு கேட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வச்சு. ஏன்னா அவன் இப்ப நினைச்சிட்டு இருக்கிறான், நான் எப்படி பணம் கேட்கறனோ அதே மாதிரி விஜயலட்சுமி அந்த பணத்தை தான் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவங்க அப்கோர்ஸ் பணம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஒரு காலம் வரைக்கும். அதுக்கு என்னன்னா, அவங்க கிட்ட இவன் வாங்கின பணத்தை திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் பேசின பேச்சுங்கிறது எல்லாமே அது ரொம்ப அநாகரிகத்தின் உச்சம்ங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, பயன்படுத்தினதெல்லாம் இவன் அந்த பெண்ணுக்கு பொருளாதார இழப்பு, மன ரீதியான இழப்பு, உடல் ரீதியான இழப்பு, இத்தனை இழப்பையும் அந்த பொண்ணு தாங்கிட்டு திருப்பி இவனே சொல்றான் அது ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறான்னா, இவனுக்கு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அப்படி வச்சுக்கலாம். இவனுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்கும், அதுக்குன்னு இருக்கும்ல, இது இருக்கு அவனுக்கு. அதுதான் இங்க பேச வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால இவன் பாலியல் குற்றவாளியாத்தான் சிறைக்கு போய் 7 வருஷங்கிறாங்க. எனக்கு 10 வருஷம் சாகும் போய் ஆயுதனை போட்டதான் சரிப்பட்டு வரும்னு தோணுது. இல்ல, ஆக்சுவலா இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துல வருகிற போதே உயர் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிச்சு, இந்த வழக்கை விஜயலட்சுமியே வேண்டாம்னு வித்ட்ரா பண்ணாலும் கூட இதை ஒரு இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மையை கருதி இந்த கேஸை நாங்கள் ஒருபோதும் இது பண்ணவே மாட்டோம், தடை பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. இன்னைக்கு கேஸ் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக அரசு தரப்புல இருந்து வழக்கறிஞர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு அந்த வழக்கறிஞர் வரல. மாறாக விஜயலட்சுமி தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி இன்னைக்கு நான் தான் விஜயலட்சுமிக்காக வாதாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 1 மாத காலம் அவர்களுக்கு அவகாசம் தரப்பட்டு இருக்கிறது. அதற்குள் விஜயலட்சுமி தரப்புல இருந்து பதில் அந்த மனுவை தாக்கல் பண்ண உச்ச நீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கிறது. இப்போ நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு வருது. அதுக்கான கால சூழல் நடந்திருக்குது. இவ்வளவு நாளா உள்ளூருக்குள்ள அடி வாங்கிட்டு இருந்தா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே போய் கண்டபடி அடி வாங்க ஆரம்பம். அவனுக்கான அடியெல்லாம் வாங்க மாட்டான். இந்த இந்தியா இருக்குல்லங்க, இந்தியா என்னைக்குமே விஜயலட்சுமிகளுக்கு நீதி வழங்கியது இந்தியாவினுடைய நீதி கிடையாது. அது சீமானுகளுக்கான நீதியாத்தான் இருக்கும். நம்ம அதை அப்படித்தான் பார்க்கணும். ஆனா இது அவனுக்கு பெரிய செட்பேக் தான். அடுத்த 1 மாசத்துக்கு அவன் நிம்மதியா தூங்க முடியாது இல்ல. ஒரு பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிம்மதியா தூங்கிட்டான். அடுத்த 1 மாசம் இருக்குல்ல அவனுக்கு தண்டனை, அதுதான் அவனுக்கு. அது உச்ச நீதிமன்றம் விஜயலட்சுமிக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு கொடுத்துருவோம்னு நம்ம நம்புறோம்னு வச்சுக்கங்களேன். கொடுத்துட்டா மகிழ்ச்சி, கொடுக்கணும். அதுதான் தீர்ப்பு, அதுதான் நீதி. இவன் அடிக்கடி சொல்லுவான்ல, இங்க தீர்ப்பு வாங்கப்பட்டது, நீதி வழங்கவில்லை சொல்லுவான் இல்ல சீமான். இப்ப அவனுடைய வார்த்தையில சொல்லணும்னா, விஜயலட்சுமிக்கு நீதி வழங்க வேண்டும், சீமான் தீர்ப்பை வாங்கக்கூடாது. இவன் சொல்ற வார்த்தை தான் இன்னைக்கு இவனுக்கு திருப்பி வருது. அதனால அது அப்படித்தான், அது சரிதான். இல்ல, அது ஏன் அப்படின்னா, இவன் கூடயே பல சீமான்கள் இருக்காங்க. இவன் மட்டுமே சீமான் கிடையாது, இவன் கூட பல சீமான்கள் இருக்காங்க. இந்த சீமானால் மட்டுமில்ல, இவன் கூட இருக்க பல சீமான்களால பல விஜயலட்சுமிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சமூகத்துல இது மாதிரியான பல அவலங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா வெளியே போய் வாய் கிளிய
பெரியாரை பற்றியோ இல்ல பெண்ணி உணர்வாளர்களை பற்றியோ இல்ல மாதர் சங்கத்தை பற்றியோ இவன் ரொம்ப கொச்சையா பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு 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 கேடுகெட்ட ஜென்மம் தான் இவன். இதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ இது ஒரு பக்கம். நமக்கு என்ன அப்படி ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இவனை வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவல்னு நம்பி இவனை வந்து ஒரு பெரிய தலைவன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்களோ, அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, இவன் ஒரு ஆகாவளி, இவன் ஒரு ஒத்துவேட்டு, இவன் ஒன்னா நம்பர் வந்து ஃப்ராட் பையன், அயோக்கிய பையன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க, நகர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. ஒண்ணு. இதை ஏன் இவ்வளவு தூரம் நானே சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில எங்க அண்ணன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் ஒரு தம்பி. எங்க அண்ணன், ஆனா அவர் ஒரு தம்பி. அவர் எனக்கு கால் பண்ணி என்ன விஷயம் சொன்னாரு அப்படின்னா, "இவ்வளவு நாளா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது, இவ்வளவு நாளா என்கிட்ட நீ நெறைய பேசும்போது, நான் உனக்கு நெறைய நானும் வந்து நான் நம்பவே இல்ல. வாதங்கள நீ எவ்வளவோ வச்ச, நான் நம்பவே இல்ல. ஆனா நான்லாம் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, உண்மையிலேயே எங்க அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். எங்க அண்ணனாட்ட வந்து வரலாற வந்து பேசுறதுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு ஆள் கிடையாது. உட்டா ரொமிலோ தாப்பருக்கே வந்து எங்க அண்ணன் தான் பாடம் எடுத்தாருங்கிற அளவுக்கு நான் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து சீமான் மேல ஒரு வெறியனாக இருந்தேன். ஆனா நேற்றைக்கு நடந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு, உண்மையிலுமே வந்து நீ சொல்ல அறம்போதைன்னு அத வந்து அப்படியே என்னால ஏத்துக்கொள்ளதான் முடிகிறது. எந்த ஒரு மடையனாவது இவ்வளவு வெட்ட வெளியில் இவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த காமராஜரனுடைய மரணத்தின் போது அண்ணா கதறி எழுதார் அப்படின்னு சொல்லி பேசுறானே, இதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ கதையெல்லாம் வந்து பேசுறானே. சொன்னது யாரு? சொன்னவர் ஒரு இல்ல இப்ப பேசியிருக்கிறாரு. எஸ் அதாவது அவர் வந்து இன்னையோட முன்னாள் தம்பி ஆயிட்டாரு. நேத்து வரைக்கும் தம்பியா இருந்தவரு இன்னையோட முன்னாள் தம்பி ஆயிட்டாரு. சரி சரி சரி. அல்ல அந்த முன்னாள் தம்பிகிட்ட சொல்லுங்க, இந்த இந்த ஒரு விஷயம் கூட அண்ணன் வந்துட்டு ஒரு ஒரு வாய்தவன் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். ஒன்னும் திட்டமிட்டு இதை வந்து அவர் திருச்சி என்ன பண்ண போறாங்க, அதாவது ஃப்ளோல போற போக்குல பேசுறான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைச்சிருக்காரு, இன்டலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. நான் உங்கள்கிட்ட ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை குழந்தைகளால் 1330 குரல்களையும் மனப்பாடமா சொல்ல முடியும்? வெகு சிலர் தான். வெகு சிலர் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த குழந்தை 1330 குரலையும் அழகாக மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது போக அந்த குழந்தைகள் வந்து அந்த 1330 குரல்களையும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மேடைகளுக்கு மேல சொல்லி 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 பிராக்டிஸ் ஆகி ரொம்ப ரொம்ப இலகுவா அந்த வார்த்தையை குரலை அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. இதுல ஒரு சில தம்பிகளை பாத்தீங்கன்னா 133 குரல் கட்ட கரெக்டா சொல்லுவான், 910 கட்ட கரெக்டா சொல்லுவான். இப்படி அப்புறம் வந்து இது இந்த இந்த புகழ்ல ஸ்டார்ட் பண்ற புகழ்ல முடிகிற குரல் கட்ட சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பிராக்டிக்ஸ்ங்க. குறைந்தபட்சம் அந்த குழந்தைகளுக்கான ஒரு ஒரு பிராக்டிஸ் டைம்ங்க. கடந்த 16 வருஷத்துல சீமான் புதுசா பேசின வார்த்தை என்னன்னு நீங்க சொல்லுங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் அதேதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப அந்த ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கும், அந்த த்ரோ ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதுல அவன் என்ன வேணாலும் சொல்லலாம். 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது வரைக்கும் இன்னைக்கு அதாவது அந்த ஆமக்கரிய இன்னைக்கு வரைக்கும் ஆமக்கரி தான். இன்னைக்கு வரைக்கும் அரிசி கப்பல் தான். நம்ம அதர்வ மனோஜ் தான் கேட்பாரு, நீ என்னமோ சாப்பிட்டுக்க, நீ அந்த இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி இலங்கை மக்களுக்காக நீ செய்த ஒரே ஒரு வேலை என்னன்னு சொல்றான்னு கேட்டாங்கல்ல. அப்படி ஏதாச்சும் அவன்கிட்ட இருக்கா? ஒண்ணுமே இல்லை. சோ 14 வருஷமா அவன் வந்து கதை சொல்லிட்டு இருந்தான். அந்த கதையில அவன் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். கருப்பழனியப்பன் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. சீமானுடைய அந்த அந்த கதை சொல்லும் விதம் இருக்குல்லங்க, அது ரொம்ப அழகா கருப்பழனியப்பன் சொல்லுவாரு. சீமான் வந்து ஒரு ஹீரோட்டுக்காக சொல்ல போனார்னா அந்த பாட்டு அந்த பாட்டு வர சீனு, பாட்டுல என்னென்ன லைன் எல்லாம் சொல்லிட்டு இடைவேளை சொல்லிட்டு இடைவேளையில வெளியே போய் வந்துட்டு இந்த டீ குடிக்கிறது, பப் சாப்பிடுறது எல்லாமே சேர்த்து கதையிலே சொல்லிடுவோம். நம்ம பாத்ரூம் போற வரைக்கும் கதையிலே எல்லாமே சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு கதை சொல்லி, சரிங்களா? கதைக்கு உண்மை தேவையே இல்லை. சீமானுக்கும் உண்மைக்கும் ஒரு வார்த்தை கூட அவன் கூட இல்லை. பேருன்னு இல்லைங்க. அதுதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அத வந்து தம்பிகள் வந்து சுலபமா நம்புவாங்க. நீங்க தம்பிகள் நம்புறதுக்கெல்லாம் காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. இவங்களுக்கு திராவிடத்து மேல இருக்கிற எதிர்ப்பும் கிடையாது, பெரியார் மேல இருக்கிற எதிர்ப்பும் கிடையாது. லாஸ்ட் டைம் சொல்ல மாட்டேன், இவன் சாதியை போட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு போட ஆரம்பிச்சிட்டானுங்க.
நீங்க சாதி பெருமை பேசுற எல்லாத்துக்கும் யாருக்குமே பெரியார், சாதி பெருமை பேசுற யாருக்கும் பெரியார பிடிக்காது. அவ்வளவுதான். அதனால நீங்க இன்னைக்கு, அதாவது நேத்து வரைக்கும் தம்பியா இருந்து இன்னைக்கு ஒருத்தர் முன்னாள் தம்பியா மாறி இருக்காரு இல்லைங்க, அவர் ஏதோ அண்ணாதுரை காமராஜரை தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரிங்களா? நானும் பிரபாகரனும் போட்டி போட்டு சாப்பிட்டோன்னு சொன்னதவே ஒருத்தர் நம்பிட்டானா, இதை நம்புறது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அண்ணாதுரை அழுதா என்ன, காமராஜர் அழுதா அவனுக்கு என்ன? 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டோம். அதுல எங்க அண்ணன் ஏமாத்தி தட்டை என்ன நகுத்த வச்சுட்டாரு. என்ன நகுத்த வச்சு அவர் ஜெயிச்சதை எந்திரிச்சு வெற்றிக்குறி ஓட்டு டான்ஸ் ஆடினார்னு ஒருத்தன் சொல்றான். இதை முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, மதிவதனை தோழர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு மதித்தோழர்கிட்ட பிடிச்ச ஒரு சில அந்த அவங்களோட மைல்ஸ்டோன், அவங்களோட மைல்ஸ்டோன் வேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு வார்த்தை. அக்கா ஆத்துக்கு போனேன், அங்க ஒரு ஆமையை பார்த்தேன் அப்படின்னு ஒரு 4 வயசு குழந்தைகிட்ட சொன்னா, அந்த குழந்தை அப்படியாக்கா அப்படியான்னு கேட்டா கரெக்ட். ஒரு 25 வயசு மாதிரி தடிமாடு ஆமான்னு கேட்டானா அவன் யாருன்னு கேட்டாங்கல்ல, மைல்ஸ்டோன் ஸ்பீச்சுங்க மதித்தோழரோட. அவ்வளவுதான். இந்த தம்பிகள் எல்லாருமே மாறிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் பேசினா தானே சிக்கல் வருது. இப்போ இவ்வளவு திறமையா பேசக்கூடிய ஆளாக இருந்தா இவனுடைய தனிப்பட்ட காரணத்துக்கான, இவன் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்த தவறுக்காக தம்பிகளை கூப்பிடுவானா, ஸ்டேஷனுக்கு வாங்கடா அண்ணன் நாளைக்கு ஸ்டேஷன் போற, என்னன்னு கூப்பிட்டுருப்பா சொல்லுங்க. என்ன கூப்பிட முடியும் சொல்லுங்க. நாளைக்கு காலை அண்ணன் வலசர் வாங்க போறேன், சரிங்களா, இங்க இந்த காலனியில் இருக்கிற அந்த மக்களோட வீட்டை எல்லாம் இடிச்சுட்டாங்க, அதுக்கு அண்ணன் போய் போறதுனால கேஸ் போட்டாங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்கானா? ஆனா வலசர வாக்கத்துக்கு கூசாம கூப்பிட்டான். அண்ணன் முன்னாடி ஆடின ஆட்டத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆப்பு வைக்கிறப்ப அண்ணன் கத்துறது வெளியே கேட்காம கத்துக்கடான்னு கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கும் சங்கடப்படாம போறவங்கதான் இங்க. எனக்கு வித்யா வீரப்பன் நினைச்சாதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வருத்தமா இருக்கு. அதுவும் அந்த பிள்ளையோட வெகுளித்தனத்தை எல்லாம் பார்த்தா, நான் போனேங்க, எங்க சித்தப்பாட்ட கேட்டேன், என்ன சித்தப்பா நடக்குதுங்க, எனக்கும் விவரம் எல்லாம் தெரியும் இல்ல, என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அந்த புள்ள கட்டது எப்ப கிருஷ்ணகிரியில ஆமா விடுவித்தான படுத்த, விடுவித்தான உரம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு சித்தப்பாட்ட போய் கேக்குது, என்ன கேட்டுருக்கணும், இப்படியா கேட்கணும், ஏப்பா கேஞ்சதுப்பா விடுவித்தான் அவங்க உரம் வச்சுட்டாங்க, ஏன் கல்யாணம் பண்ணேன்னு கேட்டுருந்தா அந்த புள்ள கேட்ட கரெக்ட். என்ன சித்தப்பா நடக்குதுன்னு அந்த புள்ள ரொம்ப வெகுளித்தனமா கேட்டிருக்கு. அதுக்கு அவன் பதில் சொன்னானம்மா, அது அந்த புள்ள சொல்லுது, இந்த தமிழ்நாடு காமராஜருக்கே புள்ள இருக்குன்னு சொன்ன ஊரு, முத்துராமலிங்க தேவருக்கே கல்யாணம் பண்ணி வச்ச ஊருன்னு அவர் சொன்னானம்மா. அதனால இதெல்லாம் சகஜமான இந்த புள்ள கேட்டுட்டு வந்துருச்சாங்க. அப்ப அந்த கட்சியில் இல்லாம இருக்காம வேற எங்க இருக்க சொல்லுங்க. நமக்கு இந்த பொள்ளாச்சி வழக்குல கொடுத்த தண்டனையை கொடுத்தா மகிழ்ச்சி சீமானுக்கு. இல்ல இந்த தண்டனை ஏன் வேணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, தனிப்பட்ட சீமான் மேல இருக்கிற பகையான்னு கேட்டா அது 100% உண்மை. நமக்கு நமக்கு இந்த பாலிஸ்டா பேசுறதுலாம் பிடிக்காது. மேல தனிப்பட்ட பகை இருக்கா, தனிப்பட்ட அது இல்ல, எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் RSSக்கு அடிவரடியா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு RSS அவ்வளவு தூரம் தூக்கி அவனை உள்ள வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிருமா, அவன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள வைக்க விட்டுருமா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். உள்ள எல்லாம் வைக்காது. RSS ரங்கராஜ் பாண்டேக்கு இன்னைக்கு சீமான் தான் வேணும். ரங்கராஜ் பாண்டே சொல்ற உண்மை, ரங்கராஜ் பாண்டே சொல்ற பொய்கள் எடுபடாது, சீமான் சொல்ற பொய்கள் எடுபட்டு இருக்கு. குருமூர்த்திக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு எச்ராஜா இருக்கும், சீமான் ஒரு மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேச வேண்டிய வேலை இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி பெரியார் திருப்பூர்ல மலம் என்று சொல்றாரு பாண்டே பேசிட்டு இருந்தா ஒரு ஆள் நம்பல, யாராவது நம்பினாங்களா? பாண்டே என்ன சொல்ற, சீமான் பேசுங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்தா வாங்க அப்படியே பேசுறாங்க. ஆதாரம் எங்கேன்னு கேட்டா அது எப்படித்தான் சொல்றான்னு தெரியல. ஆதாரம் எல்லாம் திடல்ல கூட்டி வச்சிருக்கிறாங்க. கூட்டி வச்சதை நீ எப்படா படிச்சேன்னு கூட கேட்டாச்சு. நான் படிக்கல, சீதையின் மைந்தன் யாரோ ஒருத்தர் இருக்காருமா, சீதா பையன் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, சீதா பையன் எழுதி வச்சிருக்கானுமா. அப்புறம் இன்னொருத்தர் 2 எழுதி வச்சிருக்கானுமா. பெரியார் எழுதுறது காட்டானா இல்ல பெரியார் எழுதுற இவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவனுக்கு அந்த விஷயம். எனக்கு என்ன அவன் மேல இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 1600 ஆண்டுகள் இருக்குங்க.
தமிழ் நிலப்பரப்பில் பொதுப்பள்ளிகள் எல்லாம் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே பொதுப்பள்ளிகள் எல்லாம் இல்லை. அப்போ ஒரு 1700-800 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து நம்ம படிக்கிறோம். இப்பதான் முதல் முறையா படிக்கிறோம். அப்போ பாரதிதாசன் சொல்றாரு, முதல்ல படிக்கிட்டாரு அவரு. எப்ப வேணாலும் நீ படிச்சுட்டேன்னு சொல்றாரு அவரு. இங்க வந்திருக்க எடப்பாடி பழனிசாமி, கம்பராமாயணத்தில் எழுதுற சேக்கிலான்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட படிதான் சொல்லுவாரு. ராஜேந்திர பாலாஜி கூட படிதான் சொல்லுவாரு. சரிங்களா? இல்ல இப்பெல்லாம் எடப்பாடி மாறிட்டாரு. இப்போ எடப்பாடியோட ஸ்டாண்ட் எல்லாம் மாறிடுச்சு. அது வேற விஷயம். இப்ப RSS கூட சேர்ந்த எடப்பாடி வந்து பேசினாலும் அடுத்த நாள் காலையில ஆமான்னு சொல்ல மாட்டேன் எடப்பாடி. ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க, காலேஜ் சொல்ல வேணுங்க, பசங்க படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த அதாவது HRS ஏன் காசு காலேஜ் கட்டுறதுன்னு கேட்பாரு முடிய, படிப்புக்கு எதிராக எடப்பாடி பேசிட மாட்டாங்க. ஏன்னா யாருமே பேச மாட்டாங்க. இங்க பூ கட்டுற அம்மான்னு சொல்றோம்ல நம்ம ஊர்ல எளிய மக்கள்னு, அவங்களுடைய அதிகபட்ச நோக்கமே என் புள்ள படிச்சிடணும் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த பெண்கள்ல இருந்து அரசியல் கட்சி நடத்திருக்க எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்தது. இவன் ஒருத்த மட்டும் தான் தமிழ் நிலப்பரப்புல வந்து படிக்காதேன்னு சொன்னாங்க. அது எப்ப நடக்குது வார்த்தை வாய் வருதுங்கிற கோபம் தான் நமக்கு. எப்ப நான் படிக்காதேன்னு எப்படி சொல்றேன்? நீங்க மருத்துவர்கள் ஊசி போட்டு விளையாடுவாங்க, பால் கீரை முட்டை தான் நல்லதுன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவரை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சரி, பால் கீரை முட்டை சாப்பிட்டா வந்து எல்லா நோயும் சரியா போயிருமான்னு திருப்பி அவங்ககிட்ட யாராவது தம்பி கேட்டிருந்தானுங்கன்னா அதுக்கு இவன் பதில் சொல்லியிருந்தானா பரவாயில்ல. இப்படி கேட்க வேண்டியதே இல்லைங்க. நீ டெய்லி பால் கீரை முட்டை சாப்பிடுறீங்களா? நீ உங்க வீட்டுல வளர்த்துறதா தான் கேட்கணும். இப்ப டெய்லி சாப்பிடறான இவனா கல்டிவேட் பண்றான், இவன் கோழி வளர்த்திட்டு இருக்கானா இல்ல இவன் மாடு வளர்த்திட்டு இருக்கானா? அதாவது பொதுவா அரசியல்வாதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டாங்க. அவங்களால முடியாது. ஜென்ரலாவே நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய சிக்கலே, அரசு பள்ளிக்கு போகாதவன் அரசு பள்ளியை பத்தி கூட சொல்லுவான், அரசாங்க மருத்துவமனைக்கே போகாதவன் அரசாங்க மருத்துவமனை பத்தி கூட சொல்லுவான். இது ஜென்ரலா நடந்துட்டு இருக்கிற தியரிஸ். இதுதான் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கும். விவசாயமே பண்ணாதவனுக்கு தான் விவசாயத்தை போற்றி 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 பேசுவானுங்க. நீ விவசாயம் பண்ணிட்டு அதை பேசு. மாடு வளர்த்து இந்த வைரமுத்தர் ஒருத்தருக்கா தெரியுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அவன் தான் எழுதுவான், மாடு மேய்ப்பது தவம். உன்னை எவனா வந்து பாட்டு எழுத சொல்றது? மாடு கஷ்டம் உட்கார வேண்டியதானே? அதாவது இவனுக்கு வர்ற பணம் எல்லாம் இவனுக்கு வேணும். ஆனா இவன் என்ன சொல்லுவானா, அடிமை தொழில்கள் செய்வது ஏதோ பெரிய ஆஸ்கர் அவார்டு வாங்கின பேசிட்டு இருப்பான். எவன் சொன்னது? மறந்தான் எல்லாம் மறந்தான், மனிதன் மறந்தான் தான். அவன் இன்னொரு கவிதை எழுதியிருப்பான், இங்கு எந்த தாய் ஒரு விலங்குக்கு பால் கொடுத்திருக்கிறான், நீ பசுவின் பால் குடிக்க ஆட்டு பால் குடிக்க பேசுவான். இவனுக்கு பால் கொடுக்கிற பிரச்சனை இல்லைங்கிறதுனால வேணவெல்லாம் பேசிடுவான். அதுதான் இருக்கிற சிக்கல் நம்ம ஊர்ல. அந்த 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 மரபுல வந்ததுனாலதான் சில்ற பையன் சீமானோ படிக்காதேன்னு சொல்றவன நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க. அவனுக்கு இந்த பாலியல் குற்ற வழக்கு தான் சரி. அவனுக்கு 14 வருஷம் தண்டனை கொடுத்துரு, நீ அவனை ஜாமீன்ல விட்டுரு. அவனை குற்றவாளின்னு எனக்கு முத்திரை குத்தி அவனை வெளியே விட்டுறவன். அந்த குற்றவாளி அப்படி எப்படி என்ன பேசுற நாங்க பாத்துக்கிறோம். அவனை வந்து உள்ள வைக்க மாட்டேங்க தெரியும். அவன் குற்றவாளி தானே. அதை மட்டும் பண்ணி அனுப்பும் போதும். இந்த 2ஆம் மிஸ்டர் கார்த்திகாலாம் பேசி திருப்பூர்ல பேசுறது கேட்டீங்களா? எவ்வளவு பாலியல் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கிறப்ப அதான் தோணுச்சு. ஏமா, இதுக்கு முன்னாடி திருட்டு கேஸ்ல ரெகுலரா போனவங்க மட்டும்தான் போட்டோகிராஃபரை பார்த்து போவானுங்க. அரசியல் கைதிகள் மட்டும்தான் வண்டியில டாட்டா காமிச்சு போவாங்க. பாலியல் குற்ற வழக்குல கைதானவங்கெல்லாம் மூஞ்சிய மூடிட்டு ஒளிஞ்சிட்டு ஓடுவானுங்க, மானம் போயிடுச்சு. இந்த பாலியல் குற்றவாளி மட்டும்தான் தைரியமா வந்து பேட்டி கொடுக்குறான். அவன் விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டான், நான் மாசம் பணம் கொடுத்தேன், நான் இந்த பிள்ளை தூக்கி போய் கற்பழிச்சா அந்த பிள்ளை தூக்கி போய் கற்பழிச்சான்னு ஒருத்தர் பேசுறான்னா, மற்ற கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. சரி, மற்ற பாலியல் குற்றவாளிகளுக்கு என்ன தோன்றும்? அப்ப நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம கட்சி தலைவர்கள்னு தோணுது. அது ஒரு மோசமான முன்னுதாரணத்துல அவன் செட் பண்ணி வைக்கிறாங்க. அதனாலதான் இவனை வந்து குற்றவாளி ஒரு தீர்ப்பை கொடுத்துருங்க. செஞ்ச குற்றத்துக்காக குற்றவாளி சொல்லுங்கன்னு சொல்றோம், வேற எதுவும் இல்லை. அதுக்காகத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
பார்ப்போம். எதிர்வரும் காலத்துல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்கணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்லிட முடியாது. எதற்கும் சரி, நம்ம நீதி இருக்கிறது நினைக்கிறது அப்படின்னு ஒரு நம்ம நம்பிக்கை. திருமணி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க வேண்டாம். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நீதினு ஒண்ணு இருக்கு. அதை நம்புவோம், அவ்வளவுதான். விஜயலட்சுமி கேட்ட நீதி கிடைச்சா போதும். இவன் எவ்வளவு திறந்தீங்க வேணாலும் வாங்கிட்டோம். விஜயலட்சுமிக்கு நீதி கிடைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய சட்டத்தின் கடமை. ஃபர்ஸ்ட் நீதியை கொடுத்துருங்க. ஏன்னா இந்த குற்றவாளியை முதல்ல வந்து இவன் பாலியல் குற்றவாளின்னு இவன் சட்டமன்றம் வந்து குற்றவாளியா வெளியிருக்கணும். அவ்வளவுதான். இப்ப எப்படி நமக்கு ஆளுநர் ரவி, அண்ணாமலை, ரங்கராஜ் பாண்டேக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வெளியான திருப்பி வந்து ஞாபகப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி இந்த குற்றவாளியும் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பது இவனோட உதாரணமாகவே இருப்பான். இந்த மாதிரிலாம் நம்ம எழுதக்கூடாது, இதெல்லாம் ஒரு தப்பு அப்படின்னு அவனும் உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக விஜயலட்சுமிக்கு நீதி வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் பேச வேண்டும். நீங்களும் பேசுங்க. நன்றிங்க ஐயா. நம்ம கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்று நாம் நம்புவோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட ஒதுக்கி எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி.